We are the change generation. We are the change generation. Praise God. இருக்கிற இடத்துல யாவரும் விழுந்து நிற்போம். ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஒரு பிரச்சனை மத்தியில் இருக்கிறது. ஏதோ வந்தோம் ஏனோ தானோன்னு போனோம் அப்படி இல்லை. வேத வசனம் சொல்கிறது, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அகப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் அவர்கள் தேவனை பாடி துதித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். நடந்தது என்ன? ஆண்டவர் இந்த பவுலுக்காக சீலாவுக்காக சிறைச்சாலையை மாத்திரம் அசைக்கவில்லை, உலகத்தையே அசைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இடத்துல நேரில் வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆமை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இது ஆண்டவரை ஆராதிக்கிறேன். திஸ் இஸ் வர்ஷிப் டைம் ஃபார் காட். ஆண்டவரை உயர்த்துக நேரம். 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே. மீண்டும் சொல்ல, நாட்கள் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கைகளை தட்டி பாடுவோம். உம்மை ஆராதிப்பேன் இயேசுவே, உம்மை ஆராதிப்பேன். இந்த கைகளை தட்டி உற்சாகமே பாடுவோம். ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, நாங்கள் வாடுகிற கொஞ்ச காலத்திலுமே உயர்த்த. ஹல்லேலூயா. இந்நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை. கைகளை தட்டி உற்சாகமாய் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் மூடி சத்தத்தை உயர்த்தி அப்பா, என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மைகள் கிருபைகள் நடத்தி வந்தீரே. சொல்லுவோம், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மைகள் கிருபைகள் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்கவை. இப்போ சேர்ந்து சொல்லுவோம், என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே இன்னொரு முறை சொல்லுவேன். நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவனீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவனீரே. தேங்க்யூ அப்பா, நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை கைகளை தட்டி என் ஜீவன் பிரியும் வரை என்
சத்தமாய் உம்மையே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல முடியும்? என் நாட்கள் பிரியும் வரை என் ஜீவன் ஓரா மலாயா காத்தோ என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே. இன்னொரு முறை கூட சொல்வேன், நாட்கள் முடியும் ஆண்டவரே, எங்கள் ஜீவன் பிரியும், என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பே உம்மையே ஆராதிப்பே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நஞ்சியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நஞ்சியால் உள்ளமே. சத்தத்தை உயர்த்தி நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அற்புதமே அவர். இந்த 4 வருஷமும் ஜாஷுவா டிவி நடத்தினவர், இனிமேலும் நடத்துவீர், இனிமேலும் நடத்துவீர். தேங்க்யூப்பா. மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக ராபாயா காத்துயாமா. கைகளை தட்டி பாடுவோம், துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கடந்த நாட்களில் இந்த ஜாஷுவா டிவியை காத்தாரே, கருத்துடன் நம்மை போகையிலும் வருகையிலும், போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானதால் சோத்தரிப்போமே. அற்புதமே அவர். கைகளை தட்டி ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் நல்ல கைகளை தட்டி பாடும் பொழுது ஒரு சிறைச்சாலையை கத்தர் அசைக்கட்டுமே, ஒரு சில கட்டுகளை கத்தர் அவிழ்த்து விடட்டுமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி. மீண்டும் சொல்லுவோம், அற்புதமே அவர். நடத்தினீர், 4 வருஷமும் நடத்தினீர், எல்லா தேவைகளையும் சந்தித்தீர், இனிமேலும் தேவைகளை சந்திப்பீர். கையை தட்டி பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நல்ல 2 கைகளை தட்டி அந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்மை நடத்தின நல்ல தேவன். அல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 4 வருஷம் இந்த ஜாஷுவா டிவி மூலமாய் நம்மோடு கர்த்தர் அநேக முறை பேசி இருக்கிறார், அநேக முறை நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார், அநேக முறை கர்த்தர் நம்மளை ஆட்சி இருக்கிறார், நம்மை தேய்ச்சி இருக்கிறார். ஜாஷுவா டிவியில் எத்தனையோ தேவைகள் வந்த பொழுது கர்த்தரே மனிதர்களை எழுப்பி தந்தார். எத்தனையோ தடைகள் வந்த பொழுதோ கர்த்தரே பிள்ளைகளை எழுப்பினார். ஒரு காணி ஆட்சிக்கு புறம்பாய் இருந்த ஒரு குடும்பத்தை கர்த்தர் நேசித்து கர்த்தர் தொட்டு இன்னைக்கு ஜாஷுவா முருகன் என்கிற ஒரு தகப்பன் மூலமாய், தமிழரசன் என்கிற ஒரு மகன் மூலமாய் கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த ஊழியத்தை பிரயோஜனம் உள்ளதாய் மாற்றி இருக்கிறார். ஊழியம் செய்வது அவசியம்தான், ஊழியத்தை எல்லாரும் செய்யலாம். ஆனால் எவன் ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறானோ அவன் தான் பிரயோஜனமானதை செய்ய முடியும், அவன் தான் பிரயோஜனமானதை கற்றுக் கொடுக்க முடியும். நல்ல வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கும் பொழுது அவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள், இவர்கள் எப்படி ஆராதிப்பார்கள் அல்ல, நான் எப்படி ஆராதிக்கிறேன். அவர் எவ்வளவு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஊடாவா ரியானலாவா நடத்தினீரே இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்தினவர். ஜாஷுவா டிவியை 4 வருஷமும் நடத்த நீர் வல்லமை உள்ளவராய் இருந்து நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனையோ தேவைகள் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது, எத்தனையோ போராட்டங்கள் வந்தது. மனிதர்கள் நீ எப்படி ஊழியத்தை செஞ்சிடலான்னு பார்க்கலாம் சவால் விட்டாங்க. ஆனால் கர்த்தரோ அந்த ஆமானுக்கு முன்பாக மொர்தெகாய்க்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினார். அந்த ஆமானுக்கு முன்பாக இந்த ஜாஷுவா டிவிக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தினார். நான் விசுவாசிக்கிறேன், வசனம் சொல்லுகிறது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும். இன்றைக்கு நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். அடுத்த வருஷம் கொண்டாட
முழுவதும் சொல்ல போகிறோம். ஜாஷுவா டிவி தென்காசி மாவட்டத்திலே மாத்திரமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கர்த்தர் ஒளிபரப்பு பண்ணுவார் என்று நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னார். we praise நல்ல வாய்களை திறந்து துதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீ பெரியவர், அற்புதங்களை செய்கிறவர். உம்மை போல் யாரும் உண்டு, உம்மை போல் யாரும் உண்டு. ஹalleluya. நல்ல வாயில திறந்து, நீர் பெரியவர், அற்புதங்களை செய்பவர். உம்மை போல யாரும் உண்டு, உம்மை போல யாரும் உண்டு. நடத்தினீர்ல சிஸ்டர் பிரதர், ஒரு மீடியாவை நடத்துறதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. நம்ம ஈஸியா வீட்டில் உட்காந்து டிவியில் எல்லாத்தையும் பார்த்துருந்தோம். பட் இது வந்து ஒரு சாதாரணமான காரியம். ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற, வான மண்டலத்தில் இருக்கிற பிசாசு கூட போராட வேண்டிய ஒரு ஊழியம் இந்த மீடியா ஊழியம் நடத்தினார்ல, நம்மளை பார்க்க வைத்தார்ல, நம்மளை பழக்க வைத்தார்ல. ஹalleluya. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யார். நீங்க சொல்லுங்க, நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் நடத்தினீர்? ஏன் இவ்வளவு மௌனம்? மரித்தவனும் மௌனத்தில் இருக்கிறவனும் தேவனை துதியார்கள். செத்து போன பெண்ணங்கள் தேவனை துதிக்காது. உயிரோடு இருக்கிறது உண்மையான வாய் திறக்கணும். குத்தரோடு வந்து எனக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டவே. சத்தத்தை உயர்த்துங்க. மேடையிலேருந்து சத்தம் வரவே கூடாது. உங்கள் சத்தம் அதை டாமினேட் பண்ணணும். ஏன்னா அவர் எவ்வளவு நல்ல தேவன் அப்பா, அவர் எவ்வளவு நல்ல தேவன். ஹalleluya. ஓ பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. நீங்க மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி, பாத்திர நீரே. வாயை திறந்து அப்பா, இயேசுவே நீர் பாத்திரரே. பாத்திரர், பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் ஒரு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு
இயேசுவே நீர் இன்னொரு உரத்த சத்தத்தோடு சேர்ந்து சொல்லுவோம். பாத்திர நீரே இயேசுவே நீர் நல்ல உள்ளத்தின் வாளத்தில் இருந்து மகிமையாய் பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே. அல்லேலூயா ஓசன்னா அப்பா அல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த மகிமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது, அவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா ஓசன்னா. சிங் வர்ஷிப். அல்லேலூயா ஓசன் ராமாயா காதுஷாபாயா லரஹசதுயா. அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மனக்கவலைகள் தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்று ஆமாப்பா நேசர் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ நேசர் தேற்றுவா. எனக்காக மரித்தாரே எந்தன் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே எந்தன் பாவம் சுமந்தா. இப்ப நீங்க மாத்திரம் சத்தமாய் ஒரு தேற்றுவது போல் மாலா ரஹா ஷாபாயா காதுசாவா லேயாபா ஹச்சுலே மாலா ரபுஷியா காதுசா. இன்னும் ரத்த சத்தமாய் ஒரு தேற்றுவது போல் நேசர் தேற்றுவா. மார்போடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். சேர்ந்து சொல்லுவோம். மார்போடு அணைப்பாரே மனக்கவலைகள் தீர்ப்பாரே. நம்பிக்கையின் வாசல் சத்தமாய் ஒரு தேற்று யாராபாலா ஷமாலா கது ஜவாயா கது யாகாமாதானா போஹஷாலா ஹசது. ஓ thank you அப்பா. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya
வானம் திறக்கப்படுகிறது. அவருடைய பிரசுத்த வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கிறது. அவருடைய மகிமை இன்னும் ஒரு முறை கூட சத்தமாய் ஆராதனை ஆராதனை. நீ எந்த பிரச்சனையோடு வந்திருக்கலாம், அவரை துதிக்கும் பொழுது சிறைச்சாலை அசையோ. ஆராதனை 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 ஆராத. மீண்டும் சொல்லுவோமா? அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் வாவியில நிரம்பலாம். சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்கலாம், ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம். விடுதலை நாயகனுடைய மகிமை புறப்பட்டு வருகிறது. காட்டு தீயை போல நம் மத்தியிலே ஆராதிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி பாடிக்கொண்டே இருங்க. ஜெபிக்கிறவர்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு விலையேற பெற்ற ஒரு கீழையாத்தின் பிசின் தைலம் ஊற்றப்படுகிறது. உன் காயங்களை கட்டும்படியா, உன்னை ஸ்திரப்படுத்தும்படியா. இதோ ஒரு சிலருடைய ஆவிகள் மேல தீ பிளம்புகள் விழுகிறது. ஓ, அடக்கிக் கொள்ள முடியாத அளவு தெய்வத்துடைய அக்கினி இந்த கூடாரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தெய்வத்துடைய அக்கினி உன்னை கட்டி எழுப்புகிறார். சூரிய செடியின் கீழ் உனக்கு என்ன வேலை? ஏய், சூரிய செடியின் கீழ் உனக்கு என்ன வேலை? நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம். ஜோஷுவா டிவி, நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். நம்பிக்கையின் வாசல் தூரம் வெகு தூரம். ரபா ராகா சாச்சியா தலபா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஒரு சில கட்டுகளை கத்தர் உடைக்கிறார். ஒரு சில எலும்பி பலவீனங்களை கத்தர் உடைக்கிறார். தேரிய பாலா சத்துரா அல்லா கத்துசா யாகாமாரா யாகதுலா. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வருவேன் என்று சொன்னவர் ராஜாதி ராஜாவா, கர்த்தாதி கர்த்தாவா, ஏக சக்கராதிபதியா இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நெருப்பு தூணை போல கைகளை தட்டி ராப்ராகாதுசா யாலாபா யாகதுயா. யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? ஆராதனை வர்ஷிப் பண்ணுங்க. We praise the Lord. ஆராதனை அன்பரேசு அன்பரேசு ஆவியான ஆவியான அன்பரேசு அன்பரே. யாரும் பின்பக்கம் முன்பக்கம் வேடிக்கை பார்க்காதீங்க. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். ஆவியான தேவனுக்கே கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லுவே. தோளில் மேல சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லுவே. கருவில் என்ன சுமந்தூசாயா அம்மானு சொல்லுவே. தோழி மேல சுமந்தத பார்த்தா அப்பானு சொல்லுவே. என்ன கெஞ்சுவத கொஞ்சுவத பார்த்தா அம்மானு சொல்லுவே. என்னை ஆற்றுவத தேற்றுவத, என்ன ஆற்றுவத தேற்றுவத. சத்தத்தை உயர்த்தி அப்பானே சொல்லுவே. எனக்கு கெஞ்சுவத, என்ன கெஞ்சுவத. ஏன் வேடிக்கை பார்க்கீங்க? கண்ண மூடி ஆராதிங்க.
ஆற்றுவத ஆற்றுவத தேற்றுவத பார்த்தா அப்பானு. இப்ப உரிமையோட 2 கைகளை உயர்த்தி உண்மை அம்மானு கூப்பிடுவே. உண்மை அம்மானு கூப்பிடுவே. உண்மை ஏன்னு கேட்டா நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன் அப்பா. உண்மை அம்மாராமாயா கதூசயா. We love you Father. உண்மை அப்பானு கூப்பிடுவே. உண்மை அம்மானு கூப்பிடுவே. அப்பானு கூப்பிடுவேன். இந்த பாக்கியம் எலியாவுக்கு கிடைக்கல, மோசேக்கு கிடைக்கல, தாவீதுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்குப்பா. உண்மை அம்மானு. தூதர்கள் கூட உங்களை அம்மானு கூப்பிட முடியாது. உண்மை அப்பானு கூப்பிடுவ. 2 கைகளை தட்டி அந்த நல்ல தேவத்தை அவன் அம்மத்திலே உலாவுகிறான். We praise the Lord. 2 கைகளை உயர்த்தி கண்களை மூடி அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள். ஐயோ உலகம் சொன்னது நீலாம் இனிமே இருப்பியா, நீ எப்படி நல்லா இருந்த பாப்பா. ஆண்டவர் சொன்னார் உலகம் உனக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம், ஆனா அந்த முற்றுப்புள்ளியை நம்ம அப்பா கமாவா மாத்தி அடுத்த ஒரு புதிய துவக்கத்தையே தந்தார். ஒரு புதிய துவக்கத்தையே தந்தார். தாவீது சொல்கிறார் என் சத்துருக்களுக்கு முன்பாய் எனக்கு ஒரு பங்கு. 2 கைகளை உயர்த்தி சத்துருக்களுக்கு யாரும் அறியாத எங்களை நன்றாய் அறிந்த தெய்வமே, யாரும் நேசிக்காத எங்களை நேசித்தவரே, ஆண்டவர் சொல்கிறார் இரத்தத்தில் கிடந்த ஒன்றை பார்த்து பிழைத்திரு பிழைத்திரு என்று சொன்னேன். நான் உன்னை தாண்டி போயிட்டேன், திரும்பி பார்த்த நீ இரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து உங்க அப்பாவுடைய மனசு சும்மா இல்லை. ஒரே ஒரு வார்த்தை, நீ பிழைத்திரு. ஓ நீ பிழைத்திரு. ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உன்னழகான கண்கள் இந்த ஜாஷுவா டிவியை கண்டதுனால அப்பா முடிந்ததென்று இந்த நம்பிக்கையின் வாசலை கர்த்தர் கண்டதுனால தேங்க்யூ அப்பா. உன்னழகான கண்கள் என்னை முடிந்ததென்று நினைத்தனா உயிர் ஒன்றுமில்லாத ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தா உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. பின்னாடி எல்லாம் கை உயர்த்தி ஒன்றும் உட்கார்ந்திருக்கிறவங்க வாயை திறந்து வர்ஷிப் பண்ணுங்க. காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இப்ப சொல்லுங்க அழகான முடிந்ததென்று நினைத்தனா இன்னும் சத்தமா அழகான முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்ற தூக்கி எறியப்பட்ட என்று சொல்ல முடியும். வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட ஒரு 33 வருஷத்துல ஜாஷுவா முருகனுங்கிற ஒரு மகனை கத்தர் தொட்டு தூக்கி எறியப்பட்ட ஒரு மனுஷனை கத்தர் கொடுத்து மகா பெரிய திட்டத்தை கொடுத்தது உண்மை என்று
சொன்னா உங்களுக்கு தெரியும், நாமளும் தூக்கி எறியப்பட்டோம். கர்த்தர் நம்மளை தூக்கி எடுத்தார். மீண்டும் சொல்லுவோம், தூக்கி எறியப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, வேண்டுமென்று வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல, எல்லாரும் வாயை திறந்து இன்னொரு முறை once again, தூக்கி தூக்கி எறியப்பட்ட, எஸ், வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத ஒன்று காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. இப்போ ஒருத்த சத்தமாய் சொல்லுவோம், இவ்வளவுதான் உங்க சத்தமா? இன்னும் முழு சத்தத்தோடு, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன், உம்மலகான லபாலா சந்தலா மரிபாலா தியாக்க தூசபா, முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஹalleluya. கடைசியா ரெண்டு கையை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. ஆவியானுடைய வானம் திறக்கப்படுகிறது. தேவத்துடைய பிரசன்னம் மத்தியில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. உன் வாயை விரிவாய் திற, உன் வாயை விரிவாய் திற. தீமோத்தேயுவே, உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. ஆராதிக்கிற நேரத்திலே, இந்த கூட்டத்தின் ஆரம்ப நேரத்திலே கர்த்தர் ஒரு சிலர் மேல் இருக்கிற சிறைச்சாலைகளை உடைக்கிறார். பேதுருவை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர், அப்போஸ்தலனாகிய பவுலை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர், தாவீதை சிங்கக்கவி என்கிற சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியின் சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவர். இந்த பகல் நேரத்திலே, இந்த பாளையத்தின் நடுவிலே நாம் அறிந்த ஒருவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த பாளையத்தின் நடுவிலே ஒருவர் மகிமையாற்றுளா, கர்த்தருடைய மகிமை உலாவிக் கொண்டிருக்கிறது. யாரை கர்த்தர் தொடுகிறார் எனக்கு தெரியாது. யாரை கர்த்தர் தொடுகிறாரோ அது பாக்கியவான், அது பாக்கியவதி. வாயை விரிவாய் திறந்து, வானம் திறக்கப்பட்டு இந்த ஆராதனை நேரத்தில் உருக்கும் அக்கினி எரிகிறதை போல கர்த்தருடைய அக்கினி விழுகிறது, கர்த்தருடைய அக்கினி விழுகிறது. கையை தட்டுகிறவன் கையை தட்டட்டும், வாய்களை திறக்கிறவன் வாய்களை திறக்கட்டும், அபிஷேகத்தில் நிரம்புகிறவன் அபிஷேகத்தில் நிரம்பட்டும். யாரையோ ஒருத்தர் கர்த்தர் நிரப்புகிறார், யாருடைய முடிச்சுகளையும் கர்த்தர் அமைக்கிறார். யார் அது? தெய்வத்தை உண்மையாய் ஆராதித்த ஜனமே, நீ பாக்கியம் உள்ளது. எல்லா கைகளை தட்டி உராபாயா காத்துசாயா உராபாயா காத்துலாபா, புதிய அபிஷேகம் இலட்டும். ஒரு ஜெப நேரத்துக்குள்ள கடந்து போகிற நம்மையில வானத்தை கிழித்து உருக்கும் அக்கினி எரிகிறதை போல ஒரு தெய்வத்துடைய அக்கினி விழுகிறது. ஒரு சுழற் காற்றை போல இந்த பலிபீடத்திலிருந்து ஒரு அக்கினி பாய்ந்து வருகிறது. உராயா காத்துயா உராபாயா காத்துலாபா, அக்கினி விழுகிறது. சிங்கம் கர்ஜிக்கிறது. யார் பயப்படாமல் இருப்பா? கர்த்தர் பேசுகிறார். எவன் தீர்க்க தரிசனத்தை உடைக்காமல் இருப்பா? பாளையத்தின் நடுவிலே ஒரு அக்கினி உலாவுகிறது, ஒரு அக்கினி உலாவுகிறது. அக்கினியான புறா ராபாயா காத்துசாயா ராபாயா காத்துசா யலாபாயா காத்துலா. கைகளை தட்டி வாயை திறந்து, இது மற்றவர்களுக்கு புரியாது. அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டவன் புரிவா, இது யாருக்கு புரியாது. அக்கினியை பெற்றுக் கொண்டவன் புரிகிறா. யாபாயா காத்துசாபா, எல்லா கைகளை தட்டி, எல்லா கைகளை தட்டி, யாபா காத்துசாபா யாமாரா காத்துலா, எல்லா கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க.